ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ பேர் செல்ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. ஆனால் நம்ம வச்சுருக்க செல்ஃபோன் பழசாயிருச்சு, நம்ம புது செல்ஃபோன் வாங்க போகிறோம். ஆனால் அந்த செல்ஃபோன் 1000 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம 10,000 15,000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்போம். நம்ம வீட்டில் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் வைக்கணும், அதாவது CCTV கேமரா வைக்கணும் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடியே இல்லை வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், சின்ன அதாவது 5 வயசு 6 வயசுங்க குழந்தைங்க இருக்கலாம், பிறந்த கை குழந்தைங்க இருக்கலாம். அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ ஹோம் செக்யூரிட்டி மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்கு நம்மளால கேமரா வாங்கணும்னு நினைக்கலாம். அதுக்காக ஒரு 2000 3000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கேமரா வாங்காத கூட இருக்கலாம். உங்களோட பழைய மொபைலே கேமராவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ நிறைய வந்திருக்கு. ஆல்ஃபரெட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். உங்கள் பழைய மொபைலை வச்சு நீங்கள் அதை கேமராவாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா காசும் கிடையாது. ஒரு ஆப் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக புரியும், உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு 2 மொபைல் வேணும். நம்ம கையில் இருக்க ஒரு மொபைல், அதே மாதிரி இன்னொரு மொபைல், நம்ம வீட்டில் இருக்க பழைய மொபைல் ஏதாவது ஒன்று நமக்கு வேணும். 2 மொபைலுமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் ஆல்ஃபரெட் கேமரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வரும். அது அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் போங்க, ஆல்ஃபரெட் கேமரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டால் கொடுங்க. 2 மொபைல்லையுமே இன்ஸ்டால் கொடுக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் 2 மொபைல்லையுமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். அதாவது உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் புரியும்படி காமிக்கிறேன். தனித்தனியாக 2லுமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்ளிகேஷன் இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் எந்த மொபைலில் நீங்கள் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது கேமராவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மொபைலில் இருக்கிறத நீங்கள் வியூவர்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணிக்கோங்க. 2 மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் ஐடியில் சைன் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் எந்த இதில் பார்க்குறீங்களோ, கேமராவை பார்க்குறீங்களோ, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கேமராங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது அது வந்து வியூவர், இது வந்து கேமரா. அது ரெக்கார்ட் செய்யக்கூடியது, இது வந்து பார்க்கக்கூடியது. இதுதான் அது வித்தியாசம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வியூவருங்கிறத கேமராவை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கேமராவை மாற்றிக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. அந்த இதில் என்ன மெயில் ஐடியில் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியில் இதுலேயும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வியூ கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இதாகிரும். ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்து பண்ணுறீங்கன்னா இந்த செல்லில் என்ன தெரியுதோ அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு வியூ ஆகும். உங்களுக்கு இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம் லைவ். அப்படியே உங்களுக்கு ஆடியோ வேணுனாலும் அது ஆடியோ சவுண்டு கேட்கும். நீங்கள் மியூட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். லைவ் வீடியோ அப்படியே ஓடும். இப்போ நான் இந்த செல்லில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் பேக்கில் வந்துட்டுனா எப்படி கட் ஆயிரும் இல்லையான்னு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு மினிமைஸில் இருக்கிற வரைக்கும் இந்த கேமரா ரெக்கார்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேமரா நார்மலாக இப்படி வச்சு இப்படி ரன் பண்ணி காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக டிஸ்பிளே வச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தாலுமே இது ரன் ஆகும். பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவுட்டோரில் எடுத்துகிட்ருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு பொசிஷனில் வச்சுக்கணும், ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக வைக்கணும்னா இது கண்டிப்பாக பயனுள்ள ஆப்பாக இருக்கும். ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நாமளே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாகவும் இருக்குது. அங்கே ரைட் சைட் கார்னரில் அந்த 3 ஐக்கான் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
பெய்டு வெர்ஷன் இருக்கும். இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். நம்ம நார்மலாக ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் தான், மாதம் மாதம் நம்ம மொபைலுக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த அமௌண்ட் மாதிரி தான் அந்த பெய்டு மந்த்லி அமௌண்ட் இருக்கும். அதுக்கு நம்ம செலவு பண்ணுறது தப்பே இல்லை. நீங்கள் ஒரு கேமரா வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் ஒரு சிம் கார்டோ இன்டர்நெட்டோ போட்டு ஆகணும். அதுக்கு உண்டான காசை நீங்கள் அந்த பெய்டு வெர்ஷன் கொடுக்க போகிறீங்க. அந்த பெய்டு வெர்ஷனில் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. பியூர் ஹெச்டி கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த கேமரா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மல் ஃப்ரீ வெர்ஷன்லேயே இருக்குது. ஸ்லாண்டிங் மோடு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பெய்டு வெர்ஷன் வேணுனாலும் நீங்கள் பெய்டு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வெர்ஷன்லேயே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.